அந்த உண்மையை சொல்றதுக்கு நமக்கு தயார். மண்ணுக்கு சண்டை பிடிக்கிற ஒரு நிலை நமக்கு வந்துவிட்டது. வழக்கையாவது எங்கெல்லாம் போய் நவாலி போய் மாதர்கள் போய் போகுங்கள் பாடுவார். நாம் அந்த பாட்டை எடுத்துக்கொண்டு எந்த பாதைகளால வழக்கையாறு போகுதுன்னு போய் பார்த்தால் ஆரையும் காண மாட்டோம். இயற்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர எந்த நாட்டிலே ஆறு கொண்டு போட போறான்னு தெரியாது. கலியுகம் இறுதி கட்டத்துக்கு வருகின்ற பொழுது இயற்கை அழியும். சமயம் எதை சொல்ல வந்ததும் அந்த நோக்கத்தை அவர்கள் மறந்து விடுகிறார். இந்த இயற்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இங்கே இருந்த வழக்கையாறு ஒழுங்குகள் இருக்கிற வழியால போட் போட்டு வழக்கையாறு சென்ற பாதை. இந்த உலகம் நிலையான இது நமக்கு செய்திருக்கிற உபதேசம். அறிமுகப்படுத்திய என்னுடைய அன்புக்குரிய அதிபர் அவர்கள் சொன்னது போல வேதம் நமக்காக உருவாக்கப்பட்டது. அந்த வேதத்தை நாம் அறிய முடியாது என்று அது எழுதாமறை. அது எழுதாமறை. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சிறந்த கருத்துக்களிலே ஒன்று இப்போது சஞ்சயனுடைய வாயிலாக வருகிறது. வேதம் சொல்லி இருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்று நிலையாமை. நாம் எல்லாரும் நாம் உட்பட எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா நாளைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு என்ன செய்வோம், 6 மாசத்துக்கு பிறகு என்ன செய்வோம், 6 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வோம்னு புரிஞ்சு கொண்டிருந்து யோசிச்சு கொண்டது. ஆனா யாருமே அடுத்த நிமிஷம் நாம் இருப்போமா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதை உணரவில்லை. அடுக்கி கொண்டு போகும். எப்பவுமே உண்டு, இறந்ததை நினைக்காதே. இறந்த காலத்திலே நடந்தவற்றை எண்ணி 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 பார்த்தாலேயானா துன்பம்தான் நீயும். ஆகவே இறந்த காலத்தை எண்ணாதே. இப்ப என்ன நடக்குது அதை பார். எதிர்காலத்தை நினைத்து கனவு காண. ஏன்னா அதெல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் ஜோர் சுவாமிகள் அழகா சொல்லி. நீ சும்மா அங்கரப்படாது. இதை சொல்லுகிற பொழுது நாம எல்லாம் ஒன்றை நினைக்க இன்னைக்கு நடப்பதை நினைத்து பார் என்பதையும் இந்த வேதம் நமக்கு சொல்லி. அதனுடைய ஆழமான கருத்து என்னன்னா, இன்னைக்கு நாம் எப்படி இருக்க வேணும். இன்னைக்கு காலையில சாப்பிட வேணும், மத்தியானம் சாப்பிட வேணும், இரவுல சாப்பிட வேணும். நம்முடைய உறவுகள் அதற்குள்ள உள்ள தொடர்புகள் எல்லாம் அதை சரியா செய்யும். உனக்கு இடப்பட்ட கட்டளை அதுதான். இன்னைக்கு என்ன நடக்க போறோமோ அதை சரியா செய்ய, அதை பற்றி சிந்தி. அதை விட்டு கற்பனை பாடணும். நான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நாளைக்கு என்ன சாப்பிடலாம் யோசிச்சா எப்படி இருக்கும்? பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இந்த எண்ணம். இதைத்தான் நிலையாமை தத்துவம் என்று நம்முடைய சைவ சமயத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். சஞ்சயன் அதை சொல்ல புறப்படுகிறார். தர்மா, இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த இயற்கை இருக்காது. இதை சொல்லுகிற பொழுது இன்னைக்கு காலையிலே பிரித்தானிய வானொலி அறிவிக்கிறது, இந்த நெகிழ்வு தொழிற்பாடு என்று சொல்லப்படுகிற நிகழ்வு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த ஆண்டு மே மாதத்திலே அது தொடங்கி 6 மாசத்துக்கு அக்னி உச்சத்துக்கு போகும், வெயில் உச்சத்துக்கு போகும். அதற்கு சமமாக மழையும் பெய்யும் என்று இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை நம்ம அனுபவிக்கிறோம். வெயில தாங்க முடியும். எங்கேயாவது போய் ஒரு ஆறு குளத்துல போய் படப்பவான்னு சொன்னா நம்ம நாட்டில் 6 குளம் முடியும். பொன்னவனாறு 6 ஒன்றுதான் இருக்கிறது. அது முருகப்பெருமான் நமக்கு தந்தது. மற்றபடி ஒரு ஆறு கிடையாது. சோமசுந்தர புலவரை எடுத்தா சும்மா பாட்டு விளாசுன்னு விளாசி இருக்கிறார். என்ன அவரை பதிவல்ல இல்லை. அவர் அவருடைய காலத்திற்கு முந்தி இருந்த காலத்தை விட்டு பாடினார். என்ன வழி அங்கே இங்கே இருந்த வழக்கையாறு, வழக்கையாற்றை பற்றி சொல்லுவார். வழக்கையாறு எங்கெல்லாம் போய் நவாலி போய் மாதர்கள் போய் போகுங்கள் பாடுவார். நாம் அந்த பாட்டை எடுத்துக்கொண்டு எந்த பாதைகளால வழக்கையாறு போகுதுன்னு போய் பார்த்தால் ஆரையும் காண மாட்டோம். இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முதல் இங்கே இருந்த சீர்திருத்தங்கள்னாலே, எடுத்த பெரும் முயற்சியினாலே குளங்கள் எல்லாவற்றையும் அமைப்பதற்கு ஒழுங்குகள் இருக்கிற வழியால போட் போட்டு வழக்கையாறு சென்ற பாதை. இவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளுக்கு காட்டலாம், மற்ற ஒன்றும் காட்ட முடியாது. இந்த இயற்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை.
காலம் விதித்தது நடக்கும். அப்ப இதெல்லாம் சொன்னோடனே இந்த சமயம் பேசுறாக்கள் எல்லாம் இதா அப்ப எல்லாம் விதித்ததன் படிதான் நடக்கும்னு சொன்னா நாமே தூப்பாணி எல்லாம் விதியின்படி நடக்கட்டும் விட்டுட்டு போக வேண்டியதானே. இந்த சிந்தனைகளுக்குள்ளால போய் அந்த சமயம் எதை சொல்ல வந்ததும் அந்த நோக்கத்தை அவர்கள் மறந்து விடுகிறார். இதைத்தான் விளங்கப்படுத்துகிறார் சஞ்சய். அருமையாக சொல்லுவார், உலகம் நிலையாது. இதை சொல்ல கந்தபுராணம் நினைவுக்கு வருகிறது. கந்தபுராணத்திலே கச்சியப்பர் சொல்லுவார், கலியுகம் இறுதி கட்டத்துக்கு வருகின்ற பொழுது இயற்கை அழியும். இன்னைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கிற விடயம் அதுதான். இயற்கை அழி எங்க சண்டை வரப்போகுதுன்னு தெரியாது. ரேடியோ திறக்கிறோம், எந்த நாட்டிலே யார் குண்டு போட போறான்னு தெரியாது. நாம குண்டுகளை எல்லாம் போட்டு சத்தம் கேட்டு காலெல்லாம் அடைச்சு போய் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மற்ற நாடுகள் அப்படி குண்டு வெடிக்குது. இதெல்லாம் கலியுகத்தினுடைய ஒரு தன்மை. கலியுகம் இயற்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், அதர்மத்தை அழிக்கும். கந்தபுராணம் அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை அது காத்து நீக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் நம்மை காப்பான் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். அதிலே நம்பிக்கை இல்லை, சந்தேகம். சரி, போய் ஜன்னதியில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி பார்ப்போம். கற்பூரத்தை கொளுத்தி என்ன பார்க்க போறீங்க? அப்ப உங்களுக்கு அடிப்படையிலேயே நம்பிக்கை இல்லை. அந்த அந்த நான் போகிற காரியம் வெற்றி பெற வேண்டும் முருகனுடைய திருவருளாலே என்று எண்ணம் இல்லை. சந்தேகத்தோடு தான் நாம பார்க்கணும். பல தடவை பல கோணத்தையும் சொல்லியிருக்கேன். நமக்கு தேவை நம்பிக்கை, அதையும் வளர்க்கணும். அப்ப இயற்கை எப்ப அழியும் என்பது தெரியாது. அப்ப இயற்கை அழிந்து போகும் என்பதற்காக இன்னைக்கு நாம் இருந்து அழலாமா? இதான் இப்ப கேள்வி. எட்டு அழிய போகுது எல்லாம் சொல்லி வேதம் சொன்னது, கந்த புராணம் சொன்னது, உள்ள புராணம் எல்லாம் இதைத்தான் சொன்னது என்பதற்காக ஐயோ எல்லாம் அழிய போகுது என்று இதுல நாம இருந்து இன்னைக்கு அழுவோமா? இல்லத்தானே. இன்னைக்கு எது நமக்கு விதிக்கப்பட்டதோ அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். நாளைக்கு நடக்க போறதை பற்றி இன்னைக்கு நினைக்கப்படாது. அது நடந்தே தான் தீரும். எல்லாத்துக்கும் துணையாக இருக்கிறவன் இறைவன். எல்லாம் சொல்லிட்டு சஞ்சயன் சொல்லுவான், இந்த உலகத்திலே நிம்மதியை இழந்து தவிப்பதற்கு காரணம் என்ன? நம்மள பெரும்பாலானவர்களை தான் துன்பப்படுகிறோம், நிம்மதி இல்லை. இப்ப பார்த்தா இந்த பேப்பர் வழியை எழுதுறார்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஞானிகள், அவர்களை குறை சொல்லவில்லை, ஞானிகள் தவசிகள் போல எழுதுகிறார்கள், ஏதோ எழுதுகிறார்கள். ஆனால் அடிப்படையிலே என்ன நமக்கு சமயம் சொல்லி இருக்கிறது என்பதை விட்டு விடுகிறார். துன்பத்துக்கு காரணம் 3 தான். அதுதான் அழகா சொல்லி இருக்கிறார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 நாளே அழிஞ்சதான் உலகம். இவ்வளவு பெரிய யுத்தங்களை எல்லாம் பார்க்கிறோம். சேர சோழ பாண்டியர் அது இது கலிங்கம் அது இது எல்லாம் சொல்றோம் அல்லவா? அத்தனையிலையும் சண்டை வந்தது அல்லவா? இந்த சண்டைக்கு என்ன அடிப்படை? ஒண்ணு மண்ணாசை. அவனுடைய தேசத்தை நான் பிடிக்க வேணும், என்னுடைய தேசத்தை அவன் பிடிக்க வேணும். மண்ணாசை தான் முக்கியமான சாணம். இதுக்கு சேர சோழ பாண்டியர்கள்லாம் போத்தவில்லை. நான் சொல்றது இப்ப அண்ணனும் தம்பியுமே காணும். சேர சோழ பாண்டியர் தான் அந்த காலத்துல மண்ணுக்கு சண்டை பிடிக்காத. இன்னைக்கு கூட பிறந்த ஒருவாய் வைத்து பிள்ளை கொப்புள் கொடியா உறவாய் இருக்கிற அண்ணனும் தம்பியுமே மண்ணுக்கு சண்டை பிடிக்கிற ஒரு நிலை நமக்கு வந்து விட்டது. வேற ஒரு இடமும் போத்தவில்லை. அப்ப இந்த மண் மீது கொள்ற மோகம், இந்த மண்ணில் உனக்கு எவ்வளவு சொந்தம்? புதிய நான் சொல்லியிருக்கேன், புதியவர்களுக்காக சொல்லுங்க. ஒரு ரஷ்ய நாட்டு கதை இருக்கு. ரஷ்ய கதைகள் இந்து சமயத்தோடு ஒத்துக்கொண்டு போகிற ஆன்மீக நெறிப்பட்ட கதைகள் நிறைய இருக்கு அவரோட நூல்ல. ஒரு அரசனிடத்துல போய் ஒரு கவிஞன் புலவர் போய் கேட்கிறார், எனக்கு நிலம் வேணும். அரசன் கேட்டார், உனக்கு எவ்வளவு நிலம் வேணும், நீ எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை நான் வேணும்.
நம்முடைய மனம் அதானே, நீ எவ்வளவு கொடுக்குறியோ அது நாம் வேண்டும். அப்படியா? நல்ல விஷயம். இந்த இருக்கிற இந்த பரந்த பூமி, இந்த பூமியில நீ ஓடும். நீ எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவு உனக்கு தான் சொந்தம் பண்ண. நமக்கு எல்லாம் இன்னைக்கு இதுல வச்சு ஐயா சொல்றாரு, இதுக்குள்ளால ஓடுவோம், ஓடுற இடமெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னா முருகப்பெருமானையும் மறந்து இதுக்குள்ளால ஓடுவோம். யாரும் தப்பாது. என்ன மனம் செய்கிற வேலை அதான். இந்த மனத்துக்கு உண்மையை நாம சொல்லிட்டோம்னா மனம் அடங்கி அந்த உண்மையை சொல்றதுக்கு நமக்கு தயாரி. அப்ப என்ன செய்யலாம்? இந்த புலவர் என்ன செய்ய ஓடு ஓட 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 கடைக்கு மூச்சு வாங்க. மூச்சு வாங்க என்ன நினைக்கிறான்னா, நிற்கக்கூடாது, நாம இன்னும் கொஞ்சம் ஓடும். ஓடுற நிலவெல்லாம் நமக்கு தானே சொந்தம். மூச்சு வாங்க ஓடுது. ரெண்டு தூரம் ஓடிட்டான், களைச்சு போச்சு, மூச்சு வாங்குது, அப்படியே கீழே விழுந்துட்டான். அவங்களுடைய ஆய்வு முடிச்சு இறந்துட்டு. அப்ப அந்த கதையை எழுதுறவர் கொண்டு முடிச்சா அதை எப்படி முடிச்சாருன்னா, இப்ப இவருக்கு தேவை இந்த 6 அடி நிலம் தான். நான் சொல்றது 6 அடி நிலமும் இப்ப நமக்கு சொந்தம் இல்லை. ஏன் சொந்தம் இல்லைன்னா, ஒரு ஆளை எந்த இடத்துல எரிக்கிறோமோ அதுலதான் மற்றவனையும் கொண்டு வச்சு எரிக்கிறோம். இப்ப ஒன்றும் நமக்கு சொந்தம் இல்லை, எந்த நிலமும் நமக்கு சொந்தம். அப்ப என்ன உனக்கு சொந்தம்? நீ எதை கொண்டு போகிறாய் மேல? உன்னுடைய நல்ல எண்ணங்களை மட்டும்தான்.